ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க லொக்கேஷன் கபினி. இந்த யானை தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் இல்லையா, நமக்கு இந்த கபினி கேட்டு என்ட்ரு ஆனதுமே நமக்கு இப்படி ஒரு என்ட்ரன்ஸில் இது ஒரு தரிசனம் கிடைக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து மைசூர்லேருந்து உங்களுக்கு கபினி அரௌண்டு ஒரு 60 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு அங்கேருந்து. ஸோ கபினி இந்த அனிமல்ஸ் நிறைய பார்க்கணும், ஃபாரஸ்ட்டு ப்ளஸ் அனிமல்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய லொக்கேஷனு கபினி வைல்ட் லைஃப் வரலாம் நீங்கள் தாராளமாக. ஏன்னா இது பக்கத்தில் தானே இந்த நாகர்கோவிலும் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக இங்கே என்ன பிளான் பண்ணணுன்னா, இங்கே கபினி பஸ் சஃபாரி, ஜீப் சஃபாரிலாம் போகணுன்னா நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பிஃபோராக பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு சேஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே உங்களுக்கு சஃபாரி டிக்கெட்டு அவைலபிளாக இருக்காது. ஏன்னா ஸ்லாட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் எல்லாமே ஆன்லைன் புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அப்படி பிளான் பண்ணாமல் புக் பண்ணாமல் போனீங்கன்னா ஜென்ரலாக ஏமாற்றம் ஆகிடும். என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியாது போயிடுச்சேன்னு. ஸோ அதனால் பிளான் பண்ணுறவங்க பிஃபோராகவே பிளான் பண்ணி கரெக்டாக புக் பண்ணிவிடுங்க. அவங்க என்ட்ரு ஆனதுமே மைசூர்லேருந்து நீங்கள் மைசூர் ஒன் டே ட்ரிப்பு பேலஸ் போயிட்டு போகலாம், இல்லை வேண்டாம் நேராக கபினி போகலான்னா ஏர்லி மார்னிங் போயிடுங்க. ஏன்னா அனிமல்ஸ் நிறைய பார்க்கலாம். பாருங்கள், அந்த மான் கூட்டம்லாம் எவ்வளோ நிற்கிது பாருங்கள். அங்கேருந்து கபினி போயிடுங்க. கபினி போயிட்டு ரிசப்ஷன்லேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பிடும் பஸ்ஸு, இல்லை ஜீப்பில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஜீப் போயிடலாம். உள்ளார ஒரு 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஒரு 9 o'clock ஆகிடும் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் மான் கூட்டம் எல்லாம் இருக்கும். யானை பாருங்கள், இந்தான பாருங்கள், உங்களுக்கு சென்னாய் எவ்வளோ ஹாப்பியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து பக்கத்தில் தான் நம்ம பஸ்லேருந்து இது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை கவனிச்சிக்கிட்டு அது எவ்வளோ ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சிலாம் இங்கே தான் கபினியில் தான் கிடைக்கும். உங்களுக்கு அரௌண்ட் 3 hours அப்படி போயிடும் உங்களுக்கு. இந்த உள்ளார அவங்க காலேஜ் 6 o'clock 8 or 9 கிட்ட ஆகிடும். அவங்க சஃபாரி பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டு 500 சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா இது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் இது பக்கத்தில், இது பேக் சைடு, அந்த சைடு தான் இந்த கேட்டு உங்களுக்கு கபினி வைல்ட் லைஃப்னால் இதுக்கு அந்த பக்கத்தோட கேட்டு பார்த்திங்கன்னா நாகர்கோவில். நீங்கள் இதை ஒரு 3 hours முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா அந்த பக்கம் போயிடலாம், நாகர்கோவில் போயிடலாம். அங்கேயும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock அங்கே போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு 3 hours இதே மாதிரி சைட் சீயிங். நல்லா அனிமல்ஸு கண்டிப்பாக லக்குங்கிற, நிறைய ஃபாரஸ்ட்லாம் போனோம்னா லக்கு தான் சார், அனிமல்ஸு எல்லாம் பார்க்கணுன்னா லக்குன்னுவாங்க. இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கே அனிமல்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இது மாதிரி சென்னாய் தான் கிடைக்குமான்னு சில நேரம் சொல்ல முடியாது. பெரும்பாலும் மான் கூட்டம், வைல்ட் கேரு, பைசன் சொல்லுவாங்க இல்லையா, அது யானை நிறைய பார்க்கலாம் அது மாதிரி. ஸோ இங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த பக்கம் போயிடுங்க நாகர்கோவில். அதே மாதிரி அங்கேயும் நாகர்கோவில்னு வாங்க நம்ம ஊரில், அங்கே போனீங்கன்னா அதே மாதிரி அங்கேயும் ஃபாரஸ்ட்டு, நேச்சர் இப்படி பார்த்து ரசிக்கலாம். அங்கேயும் அனிமல்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படியே முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து வயநாடு போயிடுங்க. வயநாட்டில் 1 day ஸ்டே பண்ணலான்னா, இல்லை 1 or 2 days கூட ஸ்டே பண்ணுங்கள். அப்படி முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஊட்டி வந்துடுங்க. ஊட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராவலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு பிளானாகவே போயிடும். ஃபாரஸ்ட் ரூட்டில் போன ஃபீலிங்லேயே இருக்கும். நீங்கள் அதுவும் இங்கே சென்னையிலேருந்து போகிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒகேனக்கல், மாதேஸ்வரன் மலை அப்படி போயிட்டு சிவசமுத்திரம் ஃபால்ஸு அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு ஒரு நாள் மைசூர், அங்கேருந்து கபினி, அங்கேருந்து அப்படியே நாகர்கோவில் அப்படியே முடிச்சுட்டு வயநாடு, அப்படி ஊட்டி வந்து கீழே இறங்கி வந்துடுங்க. அப்படி சத்தியமங்கலம் வழியாக கூட வந்துடலாம் நீங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூட் இருக்குது. நீங்கள் ஃபாரஸ்ட்டு லவராக இருந்தால் அதுமாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ போங்க, கிளம்பி போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல